என்னுடைய பெயர் உடையார்கோயில் குணா. தஞ்சாவூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு நிலபோசடி தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த பாலையா என்பவர், தஞ்சாவூரில் பாபநாசம் மாவட்டம் புலிமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர், சென்னையில் லேத்துப்பட்டு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு உதவியாக தஞ்சாவூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2010 கடந்த 2023, 24 வரைக்கும் பல்வேறு முறைகேடுகளை, மோசடிகளை, ஆவணங்களை அவருக்கு தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய இருக்குது. அதுக்கு இப்போ ஒரு உதாரணமாக இந்த பதிவை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இது முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய பணிந்து அவருடைய பார்வைக்காக மற்றும் பொதுமக்கள் பார்வைக்காகவும், இன்றைய தினம் எனக்கு தஞ்சாவூர் வட்ட வருவாய் அலுவலகத்திலேருந்து, வருவாய்த்துறையிலேருந்து எனக்கு ஒரு ஆர்டிஐயில் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் அடிப்படையில் தான் இந்த செய்தியை சொல்ல வர்றேன். திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாம் மனு வாங்குகிறாங்க. அந்த மனு வாங்குகிற முகாமில் இவர் என்ன செய்கிறாரு, 20/3/2023 ஒரு மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவில் எதிர்மனுதாரர் நானும் திருமுருகங்கிறவரும் அந்த 20/3/2023 கொடுத்த மனு ஆடியோ அவர்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஆடியோவுக்கு பரிந்துரை பண்ணி ஆடியோ கோப்பில் அதை பதிவு செய்து 29/3/2023 ஆடியோ பார்வைக்கு கிடைத்ததாக தகவலில் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச ஆர்டிஓ தகவல் என்ன செய்தி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 20 ஜிடிபி முகாமில், மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கொடுத்த மனு ஆடியோ அலுவலகத்திற்கு பதிவாகி 29 தகவல் தெரிய வருகிறது, கிடைத்ததாக தகவல் தெரிய வருது. ஆனால் ஆடியோ வட்டாட்சியரை விசாரணை நடத்தி எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு ஆடியோ வட்டாட்சியருக்கு பரிந்துரை பண்ணலை. வட்டாட்சியருக்கு பரிந்துரை பண்ணாமலே மறுநாளே 30/3/2023 அப்போ வட்டாட்சியராக இருந்த சக்திவேலுங்கிறவர், இப்போ ஒரு சத்திரம் நிர்வாகத்தில் தாசில்தாராக இருக்கிறதா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர் என்ன செய்கிறாருன்னா, விசாரணையை நடத்தாமல் 30 இந்த பாலையாவோட மனுவில் என்ன எழுதியிருந்தாரோ அது எழுதின பூரா பெரிய அக்கப்பொரு பொய், நீதிமன்ற தீர்ப்பையே பொய்யா சொல்லியிருக்காரு, பல்வேறு எல்லாமே பொய். அதை நான் பேசினா அது நீண்ட நேரம் போகும். அந்த மனுவை விசாரிக்காமல் அவர் சொல்லியிருக்கிற செய்தி பூரா உண்மையா, அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிற பூரா உண்மையிலையா, நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படி இருக்குதா, நீதிமன்றத்தில் பிரேயர் அப்படி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஆய்வு பண்ணாமல் பணத்தை அவர் தங்கமாக கொடுத்துருந்துருக்காரு. அவருக்கு இந்த பணத்தையும் காசை இதெல்லாம் அவருக்கு தங்கத்தில் கொடுத்துருக்காரு. மாத சம்பளமும் அவருக்கு கொடுப்பார் போட்டிருக்கு. அது அவர் என்ன செஞ்சுருக்காங்க, வட்டாட்சியர் அலுவலகத்தில் 30 ஒரு என்கொயரி போட்டது மாதிரி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி அதோட ஆர்டரை ஆடியோவுக்கு பரிந்துரை பண்ணுறதா சொல்லிவிட்டு அதோட ஆர்டரை நகலை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிட்டு அவருக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்காரு. எங்களை பிரதிவாதியை, எங்களை எதிர்மனுதாரை எங்களை தரப்பாக சேர்க்கலை. ஆனால் புகாரே எனக்கு எதிராகவும் திருமுருகனுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. எங்கள் நாலேஜுக்கே தெரியலை. இன்றைக்கி தான் இது தெரியுது எனக்கு. இது என்ன செய்யுதுன்னா, 30 இது நடக்குது. 29 ஆடியோ அலுவலகத்துக்கு கிடைத்த மனு எப்படி 30 வட்டாட்சியர் அலுவலகத்தை வட்டாட்சியர் அன்றைக்கே விசாரணை நடத்தி எந்த வேலையும் பார்க்காம அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்து எப்படி ஆர்டர் கொடுத்தாருன்னு தெரியல. அடுத்தது மறுநாள் 31 கோ பழனிவேல்னு சொல்லி ஒரு ஆடியோ, அவர் இன்சார்ஜ் ஆடியோ தான் அவர் ஆடியோ இருக்கும் பொழுது 31/3/2023 அவர் ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்காரு. அந்த ஆர்டர்லையும் பிரதிவாதியை எங்கள் 2 பேரையும் விசாரணை நடத்தலை, எங்கள் நாலேஜுக்கு கொண்டுகிட்டே வரல, எங்களை இல்லாமே அவரும் அந்த வட்டாட்சியரை என்ன போய் சொல்லி, பாளையம் என்ன போய் சொல்கிறாரோ அதை வட்டாட்சியர் சட்டமாக்குறாரு. இந்த பொய் சட்டமாக்கப்படுது. வட்டாட்சியரோட சட்டமாக வட்டாட்சியர் அனுப்புனது ஆடியோ வாய்ஸில் ஆடியோவோட சட்டமாக்கப்பட்டு அது ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதோட நகலை அவர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பலை. அதோட நகலை பாளையாவுக்கு மட்டும் கொடுக்குறாரு, எங்களுக்கும் கொடுக்கல. நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தற்செயலாக வேறு ஒரு தகவல் தெரியறதுக்காக, இந்த கோப்பில் ஒரு தகவல் தெரியறதுக்காக நான் தகவல் கேட்டு இந்த கோப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் எனக்கு தேவைன்னு கேட்ட பிறகு அந்த தகவல் சம்மந்தப்பட்ட ஆவணம் எல்லாமே எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளில், பல்வேறு மோசடிகளில், பல்வேறு பொய்யான தகவல்களில் நீதிமன்ற தவறாக பயன்படுத்தி நீதிமன்றத்தில் இல்லாத வழக்கை இருந்ததாகவும், சொல்லாத பரிகாரத்தை சொன்னதாகவும், சொல்லாத தீர்ப்பை சொன்னதாகவும் இது இப்போ ஆடியோடைய ஒரு ஆணையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது நீதிமன்றத்தையும் அவமதிச்சிருக்கிறாங்க, வட்டாட்சியர் அலுவலகத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. வருவாய் வட்டாட்சியர் ஒரு தனி நபர் அவமதிச்சிருக்காரு, பொய் சொல்லியிருக்காரு. அவருக்கு உடந்தையாக இந்த நிர்வாகங்கள் செயல்பட்டுருக்கு. இப்போ நான் பேர் சொன்னவங்கலாம் உடந்தையாக செயல்பட்டுருக்காங்க. இது லஞ்சம் வாங்காமல் இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியாது. தர்மத்தின் அடிப்படையில் செஞ்சுருக்க மாட்டாங்க. தர்மத்தின் அடிப்படையில் தர்ம காரியத்தை தான் செய்வாங்க, தப்பான காரியத்தை செய்ய மாட்டாங்க. இது காசை பாலையா இவங்களுக்கெல்லாம் தங்க காசு தங்க பணமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் இது மாதிரி நிறைய இருக்குது என்கிட்ட. விசாரிக்காமலே பட்டா மாறுதல் செய்கிறது, கவுண்ட்டு சைன் பண்ணாமல் பட்டாவில் பேரை எழுதுறது, இது மாதிரி நிறையா இருக்குது. 2009 மாரியம்மன் கோயிலில் ஒரு சதுரடி இடம் இல்லாத அந்த பாலையாவுக்கு
ஒரு குடும்பத்தையே சீரழித்து குடும்பத்தையே சந்தியில் இழுத்து விட்டு 22,000 சதுரடியை அபகரிச்சிருக்காரு. ஒரு சதுரடி இன்றைக்கி மாரியங்குள்ள 2,500 போகுது. வெளி மார்க்கெட்டில் 2,500 போகுது. 2,000 போகிற ஒரு இடம் வந்து இன்றைக்கி 22,000 சதுரடி, இது ஒரு 28,000 சதுரடியை ஒரே நபர் மோசடியாக அபகரிச்சிருக்காரு. இவ்வளவுக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா 2010லேருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட பணியாற்றினேன். வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலையும் பணியாற்றின அனைத்து அதிகாரிகளும் உடந்தையாக இருக்காங்க. அதை நான் தனி நடவடிக்கைக்கு நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த முறைகேடை நான் ஆவணப்படி வச்சுருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிடணும். தயவு செஞ்சு நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கிறேன். அம்மா வந்து அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி பண்ணுறதுன்னு எனக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த ஒளிப்பதிவையும் பார்த்து எனக்கு ஒரு சிறப்பு விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறத நான் வெளிப்படுத்துறது எனக்கு வாய்ப்பாக இருக்கும். பாளையம் மேலே நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டினா நான் அதை வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசுக்கு பார்வைக்கு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் வந்து இந்த தீர்வுகள் கிடைக்கப்பட்டால் தான் அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி என்று தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் இப்போ பதட்டத்தில் பேசுகிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு முறைகளையும் பார்க்க எங்களுக்கு அப்படியே வைத்தறிச்சலாக இருக்குது. எங்கள் வைத்தறிச்சலையே வந்து இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்த்த வீரேந்திரனும் தாலுகாசில் விஓ இருந்த அருமுறை இறந்தே போயிட்டாங்க. பார்க்குறப்பெல்லாம் எங்கள் வைத்தறிச்சல் சும்மா இருக்கா நான் சொல்லியே அந்த பாவத்தில் அந்த என்னோடய பாவத்தை கட்டிட்டோம். அவங்க வாழ வேண்டியவங்க ரொம்ப சொற்ப வயசில் இறந்து போயிட்டாங்க 2 பேருமே குடும்பத்தை விட்டு. அவ்வளோ வைத்தறிச்சல இந்த விஷயத்தை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த கிடைச்ச தபாலை பார்த்த பிறகு உண்மையிலே எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. இந்த வருவாய்த்துறைக்கு என்னோடய சாபத்தையே தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நல்லவங்களும் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களும் பாதிக்கக்கூடாது. இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்தவங்க மீது தயவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த சத்வேலுங்கிற தாசில்தார், இப்போ சுரேஷ்னு ஒரு தாசில்தார், அவர் வந்து சீர்காழியில் ஆடியோ இருக்கார். இவங்கெல்லாம் மிகப்பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க. தயவு செய்து சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட அனைத்து மோசடிகளும் பாளையாவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்கிற எல்லா ஆவணங்களையும் நான் வெளிப்படுத்த தயாராக இருக்கேன். தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர்கள் விரைவான நடவடிக்கை உத்தரவிடணுமான்னு தயவு செய்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.